என்ன என்ன மாதிரி படுத்துக்கிட்டே வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சோடனே ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? மனசாட்சி இருக்கா உங்களுக்கெல்லாம்? மனசாட்சி இருக்கா? எந்திரிக்க முடியல படுத்தவனால். எபிசோடு பார்த்துட்டே படுத்துட்டு இருந்தேன். அப்படியே தூக்கம் வந்துருச்சு. கன்றாவி பிடிச்சவங்க. காலையிலிருந்து நடந்ததை விட எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது சாயந்தரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்லேயும் அந்த டாஸ்க்கை பற்றி வேறு பேசணுமா? டம்ஷர் ஆர்ட்ஸ் இருக்கு, டம்ஷர் ஆர்ட்ஸ். அதவே இந்த இடத்துல ஒரு மருகு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இவங்க பாட்டு பாடி அது சவுண்டு விட்டு இவங்களை கண்டுபிடிக்க வைக்கணுமா, அவங்க அதை வந்து ஆக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்க வைக்கணுமா? இது கானா ராஜ்யம், அது தண்ணிப்பழ ராஜ்யம். ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிறீங்களே? ஏன் உயிர் எடுக்கிறீங்க? காலையில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு சண்டை அடைச்சி போட்டு, தேவையில்லாத சண்டை. கிச்சன் டீமுக்கு யார் போனால் எவன் போனால் எங்களுக்கு என்ன? எவனையாவது அனுப்புங்க, இல்லை அனுப்பாமல் விடுங்க. விக்கல்ஸ் விக்ரமு அவன் வந்து அவனுடைய பேஸ்லேருந்து மாறிட்டா வச்சுட்டான்னு சொல்லி பல பேர் கதறாங்க. மாறுறான் மாறலைன்னா கிடைக்கான். நீ இப்படித்தான் இருக்கு. அதான் பார்க்க முடியும். ஒரு கண்டெக்ஸ்டாக ஒரு என்டையர் எபிசோடில் வந்து அதை ஒரு கண்டென்ட்டாக தூக்கி ஒரு இதுக்குள்ளே அடைச்சி வச்ச உடனே அதுக்குள்ளே ஒரு 3 சண்டை, அந்த 3 சண்டையை வந்து கண்டென்ட்டாக வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து நொந்து போய் கிடக்காங்கன்னு நினச்சி பாருங்க. டீமுமே நொந்து போய் கிடப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. சரி, கன்றாவி பிடிச்சவங்களா இருக்காங்க கண்டஸ்டன்ட் பூரா. வளர்ப்பை பற்றி பேசுனது தவறு. நல்லா வளர்த்துருக்காங்க உங்களுடைய வளர்ப்பு. வக்கர புத்தி. ஏண்டா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. சரி, விக்ரம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான். இன்னைக்கு பாரு கமருதீனும் சேர்ந்துக்கிட்டு பண்ணும் போது அது எப்படி? அந்த சைடு இருந்து குரூப்பிஸ் இருக்கு, இந்த சைடு இருக்க குரூப்பிஸ் தான் பேச மாட்டாங்களே இன்னைக்கெல்லாம். கடைசி என்ன கேட்டாங்க, சபரி வந்து அந்த சைடு இருக்க குரூப்பிசத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறான்றது அப்பட்டமாக வெளியே தெரியுது. அதை கேட்க போனால் பிரஜின் எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்தையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கே சபரிக்கு பதில் இல்லை. அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கான்டெக்ட் புரியாத ஆட்களுக்கு ஒரே ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. அந்த இதுக்குள்ளே போயிட்டு கிச்சனுக்குள்ளே போய் இந்த கண்ணை வச்சுட்டு சமைக்க முடியாதுன்னு எப்ஜே சொல்கிறான். ஓகே, ஏன் நீங்கள் வந்து அப்போ பாத்ரூம் கழுவுறது என்ன கம்மியானதா? பாத்ரூம் கழுவுறது என்ன கம்மியானதான்னு? நான் 3 வாரம் ஆல்ரெடி பாத்ரூம் கழுவிருக்கேன்னு பாரு சொல்லுது. இப்படி வந்த கான்வர்சேஷன் எப்போ எங்கெங்கயோ போய் யாரையோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கடைசியில் பார்த்தா ஒன்றுத்துக்கும் பெயராத 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கண்டென்ட். இங்கே பாரு, உன்னோட இதுக்கெல்லாம் வந்து நான் இறங்கி வந்து பேச அந்த தராதரத்தை விட்டார். இப்போ என்னோட ரேஞ்சுக்கெல்லாம் வந்து இறங்கி வந்து பேச முடியாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து அந்த ஆள் தான் உனக்கு கழுத்தில் வந்து அந்த இது மாட்டி விட்டுட்டு இருக்காரு ராஜாங்கம் டாஸ்க்கு. அடுத்து ராஜாங்கம் டாஸ்க் வந்துச்சு. ராஜாங்கம் டாஸ்கில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் நடந்தது. இந்த கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கேன், உள்ள என்னென்ன அவங்க நெகட்டிவ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்து கேரக்டரைசேஷனை வச்சா இவங்க அதவே அவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு வந்து கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க, காரி துப்பிடுவாங்க மக்கள். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கூட அது தெரில. சரி, டாஸ்க் என்னமோ ஆரம்பிச்சு பயங்கரமாக இது பண்ண போகிறாங்க. 8 குத்துல தூக்கி கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து கிரீடம் கண்டென்ட், இந்த கிரீடத்தை வேண்டாம் அந்த கிரீடம் மாட்டிக்கிறேன். அப்பா ஐயோ, நடுவில் ஆவுன்னா கிளம்பிடுறேன். அவர் கலரை பற்றி பேசாதீங்க, அவர் கலரை பற்றி பேசக்கூடாது. கருப்புன்னு சொன்னால் நான் வருவேன், கருப்புன்னு சொன்னால் நீ வருவேன். ஓ மை காட், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்களேன்டா. நாளைக்காவது பண்ணுங்கடா ப்ளீஸ்டா, நாளைக்காவதுடா ப்ளீஸ்டா. இந்த கத்திக்கிட்டு ஓவர்லாப்பில் அப்படி இப்படி வேணாம்டா. தயவு செய்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா. என்ன மக்களை என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது இவங்கள? வேற என்ன பார்க்குறீங்க? டம்ஷராட்ஸ் பற்றி பேசணுமோ திருப்பி? என்னென்ன வந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் பேசணுமோ? கன்றாவியா இல்லை? போங்க, இன்னைக்கு போக எபிசோட் ரிவ்யூ.